வணக்கம். நம்மளோட சுகவழி சேனல்ல இன்னைக்கு நம்ம எந்த ஒரு சீசனல் வெல்னஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம இன்னைக்கு எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஹெல்த் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி தான். சோசியல் மீடியால ஹெல்த்த பத்தி பேசக்கூடியவங்களுக்கு இருக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த ஹெல்த் டிப்ஸ தேடி தேடி பார்க்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். நான் உங்க டாக்டர் காயத்ரி பிஎஸ்எம்எஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம உடைக்க போற ஃபர்ஸ்ட் டேப் என்னன்னா, இயற்கைங்கிற அந்த டேக் வந்துட்டாலே அங்க சைடு எஃபெக்ட் இல்லையா? சித்தாவோ ஆயுர்வேதாவோ இல்ல எந்த வகையான ஒரு நேட்டிவ் மெடிசனோ அல்லது இயற்கை மருத்துவமோ அதுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா அது உண்மை இல்லைங்க. அது தப்பான கான்செப்ட். தப்பு மட்டும் இல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கான்செப்டும் கூட. ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? அம்மா குடுக்குற தாய்ப்பால்ல இருந்து தாகத்துக்கு குடிக்கிற தண்ணி வரைக்கும் சிலருக்கு சில டைம் சேருது, சிலருக்கு சில டைம் சேர மாட்டேங்குது. ஏன் இந்த பிரண்ட மாதிரியான மூலிகைகளை சுத்தப்படுத்தும் போதே ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ டே டு டே லைஃப்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இந்த இயற்கைனாலே நல்லது அப்படிங்கக்கூடிய இந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்க முடியும்? இயற்கைனாலே பாதுகாப்பு அப்படின்னு கிடையாது. எடுக்கிற உணவையே நம்ம கவனமா தான் எடுக்கணும். மூலிகைன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ தயவு செஞ்சு எந்த ஒரு ஊடகத்தை பார்த்தோ இல்ல எந்த ஒரு ஹெல்த் டிப்ஸ பார்த்தோ நீங்களா எடுக்காதீங்க. சித்தா மெடிசினோட பேஸே அதனோட இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிசிட்டி தாங்க. அதாவது மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மருந்தோட அளவு, காலம், அந்த மருந்தோட சுத்தி முறை, அந்த மருந்து எது கூட குடுக்குறாங்க, அந்த அனுபானம், அதனுடைய பத்தியம், நோயாளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோயாளியோட உடலோட தன்மை, அவங்களோட வாழ்வியல், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய டிசீஸ், அவங்களுடைய டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி அண்ட் கட் ஹெல்த், இதெல்லாம் உள்ளடக்குனதுதான் ஒரு மருந்து. இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஒரு மருந்து எடுக்க போகும்போது அதுக்கப்புறம் ஒரு மருந்தா இருக்காது. அதுக்கும் விஷத்துக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. இப்போ முக்கிய குறிப்புக்கு வரலாம். இந்த மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இணையங்கள்லயோ அல்லது இதர துண்டு சீட்டு துணுக்கு சீட்டுல வரக்கூடிய அந்த ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் ஹேக்ஸர் கட்டாயம் நம்பாதீங்க. சித்த மருத்துவத்துல மெட்டல் அண்ட் மினரல்ஸ் குறித்த மருந்து பொருட்கள் மருத்துவ முறைகள் இருக்கானா இருக்கதான். அந்த மருந்து பொருட்களை விட முக்கியமானது என்னன்னா அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதான். இப்போ ஒரு ட்ரக்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எண்ணற்ற சுத்தி முறைகள் இருக்கு. ஒரு ட்ரக்கை எண்ணற்ற முறையில நம்ம பயன்படுத்தவும் செய்யலாம். எந்த முறையில நம்ம அதை பயன்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான சுத்தி முறைகள் சொல்லப்பட்டிருக்கும். எல்லா சுத்தி முறைகளும் எல்லா பயன்பாட்டுக்கும் பொருந்தாது. இப்போ அந்த வெங்காரம்ங்கிற அந்த போராக்ஸே எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மிக மிக எளிய சுத்தி முறையா பொரிச்சு எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை விட பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதை காடியில அரைச்சு அதை எலுமிச்சை பழ சாற்றுல அரைச்சுன்னு பெரிய ப்ரொசீஜரும் இருக்கும். உள்ள எடுக்க போறோமா, வெளியாட்சிக்கு பயன்படுத்த போறோமா, எந்த வகையான நோய்க்கு பயன்படுத்த போறோம், எவ்வளவு டோஸ்ல பயன்படுத்த போறோம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் அதை சுத்தி பண்ணுவாங்க. சுத்தி பண்ணிட்டு அந்த டோஸை அந்த நோயாளிக்கு தகுந்தவாறு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் எடுக்காம எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ ட்ரைனிங்கோ இல்லாம அவங்களா ஒரு இதை செஞ்சு சாப்பிடுறதுங்கிறது ரொம்பவே மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். 5.5 years மெடிசின் படிச்சவங்களே மெட்டல் அண்ட் மினரல் பேஸ்டு ட்ரக்ஸ அவங்களா ஓனா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவோ யோசிக்கிறாங்க. அப்புறம் உள்ளூர ஒரு பயத்தோட தான் அதை அணுகுறாங்க. ஏன்னா ஒரு மெடிசனை பிரெஸ்கிரைப் பண்ண போகும்போது கான்பிடன்ஸை விட காஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறத படிச்சுதான் மேக்சிமம் சித்தா டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பேச போறது என்னன்னா இந்த வெயிட் லாஸ் ஹேக். ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஹேக் என்ன அப்படின்னா இந்த குவிக் வெயிட் லாஸ் ஹேக். 5 நாளில் 5 கிலோ குறைப்பது எப்படி, 7 நாள் டிடாக்ஸ் ட்ரைனிங், லிக்விட் பேஸ்ட் ஃபுட்ஸ் ஃபார் லைட் பாடி, இந்த மாதிரியான குவிக் ரெமடிஸ் அப்படி கவர்ற மாதிரியான விஷயங்களை போட்டு
ஒரு ஹெல்த்துக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ மாதிரி கிரியேட் பண்றது. இதெல்லாம் ஹெல்த் கான்செப்டுக்கு கொஞ்சம் கூட பேஸே இல்லாத வெரி வெரி ரிஸ்கியான விஷயங்கள். இதெல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணாதீங்க. வெயிட் லாஸ்ங்கிறது சேஃபா ஒரு மெடிக்கல் கைடன்ஸோட உங்க பாடி கம்போசிஷனை சேஞ்ச் பண்றது. ஆனா அது பியூரா ஹெல்த் பர்பஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அது எப்போ இந்த சொசைட்டல் நார்ம்ஸ் அண்ட் பாடி ஷேமிங்க்கு பயந்து காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கு போதோ அப்பவே இந்த ட்ரெண்டு, ஹேக்ஸு, அப்புறம் இந்த ஷார்ட்கட் டு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரியான அந்த வீடியோஸ்லாம் பிரபலமாகுது. இப்படிப்பட்ட வெயிட் லாஸ் கிமிக்ஸுக்கு நம்ம பாடிய நம்ம தியாகம் பண்ண முடியாது. இப்படி சடனா கலோரி லாஸ் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மசில் மாஸ வந்து நம்ம லாஸ் பண்ணுவோம். அப்புறம் ரீனல் அண்ட் கார்டியாக் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனை, மெட்டபாலிசம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இத தொடர்ந்து வரும். மெடிசினே இல்லாம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால தப்பான டயட்டு அண்ட் தப்பான ஃபாஸ்டிங் மெத்தட்ஸு, அவங்களுடைய பாடிய பத்தின ஃபுல் அவேர்னஸ் இல்லாம ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு டயட் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபாஸ்டிங்ல இருந்து ஒன்லி லிக்விட் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்களுடைய உயிரை இழந்தவங்களும் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபுட், ஜூஸ், நேச்சுரல், ட்ரெடிஷ்னல் மெடிசின் இந்த டேக்லாம் இருக்கிறதுனால மட்டும் ஒரு விஷயம் சேஃப் அப்படின்னு மட்டும் நீங்க எடுக்காதீங்க. லாஸ்ட், ஒய் வி டோன்ட் கிவ் டைரக்ட் ரெமெடிஸ் இன் அவர் சேனல். சுகவலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோஸா போட போகும்போதே நிறைய வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, குளிர்காலத்துல முட்டு வலியா, அதுக்கு என்னென்ன காரணங்கள், ஏன் முட்டு வலி வருது, குளிர்காலத்துல வந்து உங்களுக்கு அதிகமா சளி பிடிக்குதா, சைனஸ் ப்ராப்ளம் வருதா, ஆஸ்மா வருதா, ஏன் வருது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஏன் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன ரெமெடி அப்படிங்கறத பத்தி அதிகமா பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா எல்லா விஷயங்களும் ஜெனரலைஸ் கிடையாது. அப்புறம் சித்தாவை பொறுத்த வரைக்குமே அந்த எல்லாருக்கும் ஒரு மெடிசின் அப்படிங்கக்கூடிய கான்செப்டே கிடையாது. ஒரு பாதிப்பு வருது, அது இயற்கையில நடக்கக்கூடிய என்ன காரணத்தினால அந்த பாதிப்பு வருது, அதனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பாதிப்புல இருந்து நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வந்து ஜெனரலைஸ்டா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி உங்க பிசிக்கு தகுந்த மாதிரியான மெடிசின்ஸை எடுத்துக்கிறது தான் நல்லது. நம்ம சேனல்ல ஒரு சில டயட் கண்டென்ட் போடும்போது கூட ஒரு பொருளை சொல்லி இந்த பொருளை நீங்க அடிக்கடி எடுத்துக்கங்க அப்படின்னோ, தொடர்ந்து இந்த பொருளை எடுங்க, இந்த மூலிகையை எடுங்க அப்படின்னும் நம்ம சொல்றது கிடையாது. ஒரு டயட் பிளான் அப்படின்னா ஒரு மெனு மாதிரி பல்வேறுபட்ட உணவு முறைகளை கொடுத்து, உணவுப் பொருட்களை கொடுத்து அதை நீங்க ஆல்டர்னேட்டா எடுங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்றோம். ஏன்னா அப்பதான் அது ஃபுட்டாவே இருக்கும். இப்போ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அது ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு தடவை சாப்பிடுறீங்க, 2 தடவை சாப்பிடுறீங்கன்னா அது ஃபுட்டு. அதே நெல்லிக்காய வாரம் பூரா சாப்பிடுறீங்கன்னா அது ஃபுட் சப்ளிமெண்டா சேஞ்ச் ஆகும். நெல்லிக்காய் சாறு அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து பொருளா சேஞ்ச் ஆகும். அதிக நாள்ல அத ஒரே விஷயத்த எடுத்துட்டு இருக்கும்போது. மருந்து அப்படின்னு வரப்போம்போதே அது வந்து சேஃப்டி மெஷர் அண்ட் ரெகுலேஷன் வந்து கட்டாயம் தேவைப்படும். சாதாரண சூரிய நாடி பிராணாயாமாவை சொல்ல போகும்போதே எந்தெந்த மாதிரியானவங்கள அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற காஷனோட தான் நம்ம சொல்றோம். இருந்த போதிலும் வெறுமனே வீடியோ மட்டும் பார்க்காம என்ன பண்ணுங்க, நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனையும் படிங்க. இப்போ வின்டர் சீசனுக்குன்னு நம்ம உஷ்ணமான பொருட்கள் ஏதாவது உள்ள சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம்னா கீழே வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இயற்கையான பித்த தேகிகள், அல்சர் இருக்கவங்க அவங்க வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள், டிப்ஸை நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போகவும் உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்கு, நான் இதை எடுக்கலாமாங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அப்படியே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சின்ன உணவு முறை, ஒரு சின்ன ஒரு எளிய பயிற்சி,
இதுக்கே இவ்வளவு யோசனை செஞ்சு இவ்வளவு கட்டுப்பாடுகளோட நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் மெடிசின் எடுக்கிறோம். அதே வந்து மெட்டல் அண்ட் மினரல் இருக்கக்கூடிய ஒரு மெடிசின் எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு கெமிஸ்ட்ரி இருக்கு, அது உடம்புல எப்படி ஆக்ட் ஆகும், அது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் ஒரு காணொளியை மட்டும் நம்பி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி காணொளி போடுறவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஃபைனலி ட்ரெண்டிங்கா இருக்கு, வைரலா இருக்கு, ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற லேபிள் இருக்கு, இயற்கை அப்படின்னு சொல்றாங்க, உணவுப் பொருள் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செய்து எந்த ஒரு ஹெல்த் டிப்ஸையும் அப்படியே பிளைண்டா நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மை ஹெல்த் டிப்ஸ். நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கான என்னென்ன கேள்விகள் வருதோ அத வந்து நீங்க என்கிட்ட கமெண்ட்ல கேட்கலாம். இல்ல தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதையும் நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். சுகவலி ஆன்லைன் கேர் மூலியமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு யூடியூபோட இணைச்சிருப்பேன். இன்ஸ்டாகிராம் மூலியமா நீங்க எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள் வேணும் அப்படின்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சித்த மருத்துவர வந்து போய் பார்க்கலாம். இல்லன்னா எந்த மருத்துவர்னாலும் நேர்ல போய் பார்த்து, உங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரி அவங்க கேட்டு, உங்களுக்கான மருந்து வந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அத எடுத்துக்கங்க. கடைசி ஒண்ணு, உங்களோட பாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. ஹெல்த்துக்கு ஷார்ட் கட் அப்படிங்கிறதே கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி.